Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 27th March 2024. இந்த வீடியோவை நான் ஒரு 10:30 நைட்டு 10:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிடும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இதை பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னது அப்படின்னா, என்டிஏ நீட் 2024க்கான சாம்பிள் பேப்பர்ஸ் அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொஷின் பேப்பர்ஸை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு டெமோ வீடியோன்னு எடுத்துக்கலாம். ஹவு டு ரைட் த நீட் டெஸ்ட் டெமோ. ஓகேங்களா? இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். இங்கே தான் கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த கொஷின் பேப்பரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கீழே வந்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். கீழே லாஸ்ட் லைனில் கருப்பு கலரில் இருக்குது. ஓகேங்களா? இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டிஏனுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த கலரில் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் இங்கே க்ரீன் கலரில் 1 2 3 மூணாவது பாக்ஸ் மார்க் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த மார்க் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த மார்க் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே செலக்ட் எக்ஸாம் யூ வுட் லைக் டு அப்பியர் பேப்பர் செலக்ட் அப்படின்னெல்லாம் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா அதில் நீட்டை கொடுத்துட்டு பேப்பரில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு வருது. இப்போ இது டெமோ வீடியோ அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், பயாலஜியை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? பயாலஜியை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் இதை டச் பண்ணுங்கள். இப்போது ப்ராசஸிங்குன்னு வரும். யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் லாகின் டு ப்ரொசீடு, நேராக லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்போது நேராக லாகின் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த மாதிரியான கொஷின் பேப்பர் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வருது. ஓகேங்களா? அப்போது ஐ அக்ரி அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது கீழே. இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடு கொடுங்க. ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். கொஷின் நம்பர் 1 இதில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பயாலஜியில். இப்போ நான் பயாலஜி பேப்பர் எடுத்துருக்கிறனால. ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, டைரெக்டாக ஆன்லைன் டெஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒவ்வொரு பேஜையும் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்ட் எழுதலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் டெஸ்ட் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆன்லைனில் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இல்லை சார், எனக்கு ஆன்லைனில் எழுதி ப்ராக்டிஸ் இல்லை, நான் நீட் எக்ஸாமை ஆஃப்லைனில் தான் எழுத போகிறேன் அப்படின்றவங்க ஒவ்வொரு பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். சரி, இப்போது எனக்கு இது டெமோ தான். நான் பயாலஜி தரவா இல்லை, நான் ரேண்டமாக ஒரு 4 கொஸ்டின் எடுத்து ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். இப்போது ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ஹார்ட்வுட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ 3ங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ 3 கிளிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 3 கிளிக் பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், சேவ் நெக்ஸ்ட்டு. அப்போது நான் கொடுத்த ஆன்சரை சேவ் கொடுக்குறேன். இந்த கொஷினை சேவ் கொடுத்தாச்சு. அப்போ சேவ் கொடுத்தாச்சுன்னா எனக்கு இங்கே என்ன வருது, கொஷின் நம்பர் 1 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ 2வது கொஸ்டினுக்கு போகணும். கொஸ்டின் நம்பர் 2 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. 2வது கொஸ்டின், அலெக்சாண்டர் ஒன்
ஹம்போல்ட் டிஸ்கிரைப், ஏன்னா இது பெருசு பண்ண முடியல, ஓகேங்களா, பெண்ணு நான் டச் பண்ணியிருக்கிறதுனால ஜூம் பண்ணி காமிக்க முடியல. ஹம்போல்ட் அண்ட் டிஸ்கிரைப்டு ஃபார் த ஃபஸ்ட்டு டைம். சரி, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் 4 கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆப்ஷன் 4 கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணணும், சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா எனக்கு 2வது கொஸ்டின் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். அது கரெக்டாக தப்பா, ஓகேங்களா, அதெல்லாம் நான் 90 கொஸ்டின்ஸ் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு மார்க் கால்குலேட் ஆகி வரும். ஓகேங்களா, அப்போ நான் வந்து 90 கொஸ்டினில் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். இன்னும் வந்து 88 கொஸ்டின்ஸை வந்து நான் இன்னமும் விசிட் பண்ணல, ஓகேங்களா, அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் காமிக்குது. இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டைலமால் இருக்குதுன்னா நாட் ஆன்சர் கூட கொடுத்துடலாம், அதாவது கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 3rd கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மேட் அப் ஆஃப் டெட் செல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் நம்பர் 2 கொடுக்குறேன். அப்போது 3வது கொஸ்டினுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த 3வது கொஸ்டின் நான் என்ன பண்ணுறேன், சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக 3வது கொஸ்டின் நான் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிறேன், 4வது ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, வாஸ்குலர் கேம்பியம் நார்மலி கிவ்ஸ் ரைஸ் டு, அப்போ இந்த கேள்விக்கு நான் வந்து ஆப்ஷன் 1ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணியாச்சு. சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு இதை கொடுத்துட்டேன்னா 4வது கொஸ்டின் அட்டன் பண்ணியாச்சு. 86 இன்னமும் நான் அட்டன் பண்ணல. இப்போ 90 கொஸ்டினையும் உங்களுக்கு டெமோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் புரிஞ்சுருக்கும், எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஓகேங்களா, இப்போது ஒருவேளை இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நேரடியாக எனக்கு 3rd கொஸ்டின், இப்போ 5th கொஸ்டினில் இருக்கிறேன், எனக்கு 5th கொஸ்டின் வந்து நான் அட்டன் பண்ண விரும்பலை, ஓகேங்களா, நாட் ஆன்சர்டு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், மேலே வந்து ஒரு அப்வர்டு ஏரோ இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து அப்வர்டு ஏரோ இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? 5 முடித்து 6வது கொஸ்டினுக்கு வந்துடும். சரியா? அப்போது இந்த கொஸ்டின் நான் அட்டன் பண்ண விரும்புகிறேன், அதனால் 2வது ஆப்ஷனை போட்டுடுறேன். போட்டுட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும், அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிமைனிங் இருக்கிற எல்லா கொஸ்டினும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க ஃப்ரீ. இதில் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க, அதில் பயாலஜி, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, இன்னமும் எவ்வளோ டைம் இருக்குது, எல்லாமே வந்துடும். கடைசியாக சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஓகேங்களா, என்னுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துடும். ஓகேங்களா, மார்க் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நான் டெமோ கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து 5 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிறேன், 5க்கு நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன்னா 5 கொஸ்டினை நான் வந்து இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். அப்போது நான் வந்து இங்கே சப்மிட் கொடுத்தேன்னா என்னோடய மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கொஸ்டின்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது அப்படியே போயிட்டுருக்கட்டும், நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுங்க. பேரண்ட்டை வந்து என்ன பண்ண சொல்கிறீங்க, மொபைலில் வச்சு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்லுங்கள், அப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது என்டிஏவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால நியூ சிலபஸ், அதாவது ரிவைஸ்டு சிலபஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் குட் நைட். இப்போது எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீட் 2024க்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் Day 1 போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து
ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்பப்போ டவுட் வரும், அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது. நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது போக அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும், எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்ருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.